ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டான தோசைக்கு, இட்லிக்கு எதுக்கு வேணாலும் போட்டு சாப்பிட்ற கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தக்காளி 2, பூண்டு 20 பல்லு, வெங்காயம் 100 கிராம், வரமிளகாய் 10, இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, மிளகாய் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கலாம். இந்த அளவுக்கு புளி போட்டுக்கலாம். இது பத்தாது அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். அதே மாதிரி தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். கார சட்னி இப்போ ரெடி. இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போது 50 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து தேவையான அளவு போட்டு நல்லா செவக்கிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். அது பொரிஞ்சோடனே கருவேப்பிலை போடணும். அரைச்சி வச்சுருக்க சட்னியை எடுத்து இதில் ஊற்றிக்கணும். நல்லெண்ணெய் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கணும். அடுப்பை நல்லா ஹையில் வச்சு நல்லா சட்னி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இப்படி நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டு வச்சுக்கிட்டோம்னா 4 நாள் 5 நாளைக்கு வெளியே வச்சு சாப்பிட்லாம், கெடாது. வாங்க எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே பாருங்கள், பார்த்தீங்கன்னா அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்தோடனே அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஒரு கப்பில் போட்டு வச்சுட்டோம்னா ஒரு 5 நாள் வெளியே வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா ஒரு 7 நாள் 8 நாள் வச்சு சாப்பிட்லாம். அப்படியே பாருங்கள், அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கார சட்னி இப்போ ரெடி. போட்டு சாப்பிட்டா 4 இட்லி சாப்பிட்றவங்க 6 இட்லி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை மறக்காமல் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்காக வரும்.